ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை உள்ளே போட்டு சாதம் வெந்தோடனே இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை பிரியாணி இலை போட்டு தாளித்து வெங்காயத்தை போட்டு வதக்கி பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு காயை வதக்கி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். குடமிளகாயை உடனே போடக்கூடாது. காய் வெந்ததுக்கப்புறம் குடமிளகாயை போட்டு ஒரு வதக்கி சும்மா ஒரு செகண்ட் வேகட்டும். காய் வெந்துருச்சு. பெப்பர் தூள் போட்டுட்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்லேயே போடாதனால நான் இப்போ போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை உள்ளே போட்டு கிளறி உப்பை சரி பார்த்துட்டு கடைசியாக சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் விட்டு மல்லித்தலை தூவி இறக்கலாம். அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அரசி கம கம சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.